விழுப்புரத்தில் மாவட்ட நகராட்சி சாலைகளில் கடலூர் மாவட்டம் மற்றும் கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மீன்கள் நள்ளிரவு தொடர்ந்து அதிகாலை வரை விற்பனை செய்யப்படுகின்றன. நகராட்சியில் மீன் விற்பனைக்கு தனியாக அங்காடி எதுவும் இல்லாத காரணத்தால் காய்கறி அங்காடி சாலையிலேயே மீன்கள் மொத்தமாக குவிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. நள்ளிரவு என்றாலும் கண் விழித்து மீன்களை வாங்கும் அசைவ பிரியர்களால் பகல் நேரத்தை விட கூட்ட நெரிசல் அதிகம் ஏற்பட்டு சாலை முழுவதும் விற்பனை களை கட்டுகிறது. பெரிய அளவில் அங்காடி ஏதும் இல்லை என்ற போதிலும் கூட சுமார் 4 மணிக்கு அதிக அளவிலான விற்பனை ஆகிறது என்றால் முறையான வாகன நிறுத்த வசதியுடன் அங்காடி அமைத்தால் விற்பனையில் மேலும் பல லட்சம் ரூபாய் பெருகும் என்பது உறுதியான உண்மை. தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் மீன் விற்பனைக்கென தனியாக அங்காடிகள் அமைத்து தரப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தின் முக்கிய 6 மீன் விற்பனை மாவட்டங்களில் ஒன்றாக திகழும் விழுப்புரத்தில் அங்காடி இல்லை என இப்பகுதி மீன் விற்பனையாளர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். குறைந்தது சனி ஞாயிறு வாரத்தில் 6 நாள் செய்வோம், ஒரு நாள் லீவு. இதில் லட்சக்கணக்கான மீன் வருது. ஒரு நாளைக்கு 10 வண்டி 20 வண்டி 50 வண்டி வருது. தமிழ்நாட்டிலே 6 மார்க்கெட்டு பிரபலமான மார்க்கெட்டு: சென்னை, வானரகம், வேலூர், விழுப்புரம், திருச்சி, கோயம்புத்தூர். இதில் விழுப்புரம் நல்ல வியாபாரம் நடக்கிறது. மீன் விற்பனைக்கு அங்காடி இல்லாமல் காய்கறி அங்காடியில் மீன்கள் விற்பனை நடைபெறுவதால் காலை விடுவதற்குள் விற்பனையை முடித்து இடங்களை காலி செய்ய வேண்டும் என நகராட்சி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் நேரம் செல்ல செல்ல மீன்களை மலிவு விலைக்கு விற்கும் நிலை ஏற்படுவதாகவும் அவ்வாறு மீன்கள் விற்காமல் தேக்கமடைந்தால் அனைத்து மீன்களும் கெட்டு வீணாகிவிடும் நிலை உள்ளதாக கூறுகின்றனர் விற்பனையாளர்கள். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் மீன் மார்க்கெட் சின்னதாக இருந்தது. இப்போ குறைஞ்சது ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைனா ஏறக்குறைய ஒரு 2000 பேருக்கு மேலே வராங்க. குறைஞ்சது 75 வண்டி கம்மி இல்லாமல் வருது. லட்சக்கணக்கான வியாபாரம் பொருந்தி எனக்கு ரொம்ப இடஞ்சலாக இருக்குது. மார்க்கெட்டை மாற்றி கொடுத்தா, இடம் பார்த்து மார்க்கெட்டு வேறு இடத்துல கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ இந்த இடம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நகராட்சி நல்ல இடம் ஒரு இடம் காட்டி நல்லா பெரிய இடமா கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல நின்று இப்போ பொருள் ஃப்ரீயாக வைக்கலாம். நம்ம பொருளும் டைம் ஆகாமல் இங்கேயே சேல்ஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துக்கு இப்போ சின்ன இடம் காய்கறி மார்க்கெட் இடம்ன்றதால அவங்க நகராட்சி ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்படுறோம் நாங்கள். அது எதனா ஒரு இடத்த நல்ல விதமாக பார்த்துட்டோம்னா நகராட்சிக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தொழில் வளம் முன்னேற நடவடிக்கை எடுக்கப்படும், வேலை வாய்ப்புகள் உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என கூறும் அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் நாடு முழுவதும் போதிய வசதிகள் இன்றி வாடும் விற்பனை துறைகளை முறையாக பராமரித்தால் அவற்றின் மூலம் லட்சக்கணக்கானோர் வேலைவாய்ப்பும் முன்னேற்றத்தையும் அடைய முடியும் என்பதே அனைவரின் மனக்குரலாக உள்ளது.